இன்றைய பொருளும் மெய்ப்பொருளும் சிந்தனையில் காப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிந்திக்க போகிறோம். கோயில்களில் புதுசாக கோயில் கட்டுறாங்க, இல்லை கோயில் ஏற்கனவே கட்டியிருக்கிறதுல கும்பாபிஷேகம்னு ஒரு விஷயம், குடமுழுக்கு விழா அப்படின்னு பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் மற்றும் அதை முன்னின்று நடத்தக்கூடியவர்களுக்கு கையில் ஒரு மஞ்சள் தோய்த்த ஒரு கயிறு கட்டுவார்கள். அந்த காப்பு, அதுக்கு பேர் காப்புன்னு பேர். அது எதுக்காக கட்டுறது அப்படின்னா, அந்த கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும், அந்த சம்ஸ்காரங்கள்லாம் நல்லபடியாக முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தீட்டு வரக்கூடாது. தீட்டுனா தூரத்தில் யாராவது இறந்து போனாலோ இல்லை பிறந்து போனால் குழந்தைகள் பிறந்தாலோ அவளால் அந்த கோயில் காரியம் தடைப்படும். அது மாதிரி முக்கியமான அங்கத்தினர்களுக்கு பிறப்பு இறப்பு தீட்டுகள் சாராமல் இருப்பதற்கு கட்டப்படுவது காப்பு. அது அந்த மஞ்சள் கயிறு அதை குறிக்கும். அதே கோயிலில், சிவன் கோயில்களில் கொடியேற்றி உற்சவம்னு பண்ணுவாள். அப்படி அந்த கொடியேற்றி உற்சவம் பண்ணுவோம், சாமியெல்லாம் உலா திருமேனிலாம் வெளியில் வரும். அப்படி வெளியில் வரத்துக்கு முன்னாடி கிராம தேவதைக்கு ஒரு உற்சவம் பண்ணுவாள். சிவன் கோயிலில் உற்சவம் நடக்க போகிறது அப்படின்னா கிராம தேவதை கொடி ஏறணும். அப்படி அந்த கொடி ஏறும்போது சாமிக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணுறேன்னு அந்த கிராம தேவதை கையில் ஒரு காப்பு கட்டுவாள், வலது கையில். சாமிக்கே காப்பா? அப்படி இல்லை, ஊர் அனைத்தையும் காப்பதன் அடையாளமாக ஊரில் எல்லாருக்கும் கட்ட முடியாது கையில். அதனால் ஊருடைய அடையாளம் தான் சாமி, கிராம தேவதையினுடைய அடையாளம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராம தேவதை பண்டைய காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சாஸ்தாவோ பைரவரோ காளியோ மாரியோ ஏதோ ஒரு தேவதை இருக்கும். அந்த தேவதையினுடைய கையிலே அணிவிப்பார்கள். ஆண் தேவதையாக இருந்தால் வலது கையிலையும், பெண் தேவதையாக இருந்தால் இடது கையிலையும். ஊர் மக்கள் சார்பில் இந்த ஊர் மக்களை அனைத்தரையும் நீ காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி காவல் தெய்வம்னு பேர், அந்த எல்லை தெய்வம்னு பேர். அதுக்கு காப்பு கட்டுவாள். அது கட்டிட்டால் அது காத்தல் செயலை செய்யும். அந்த ஊருக்கு எந்த விதமான இயற்கையினாலோ நோயினாலோ, இப்போ தான் எல்லோரும் விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துலலாம், அந்த காலத்தில் உடம்பு சரியில்லாத கொள்ளை நோய்கள் வரும். அப்போல்லாம் அந்த கொள்ளை நோய்களெல்லாம் காப்பாற்றி கொடுத்தது இந்த கிராம தேவதை தான். அங்கே தான் போய் காப்பு கட்டி உற்சவம் பண்ணினால் அந்த வியாதி வராது. அந்த வியாதியிலேருந்து அதே மாதிரி திருடர்களால் ஒவ்வொரு ஊரும் அழிக்கப்படும். அரசர்கள் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் யுத்தம் பண்ணிட்டு ஒரு சில ஊரெலாம் அழிச்சிட்டு போயிடுவா. அந்த மாதிரி அழிவிலிருந்தும் மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த தேவதை, ஒரு ராஜா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த கிராம தேவதைக்கு அந்த காப்பு கட்டி உற்சவம் முறையாக பண்ணினால் அந்த கிராமத்தையே அது காப்பாற்றி கொடுக்கும். கிட்ட வரும்போது அவனுடைய சித்தத்தை குழப்பி அதை பகை இல்லாது செய்யும். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த கிராம தேவதைக்கு. அதுக்கு கையில் கட்டுறதுக்கு பேர் காப்புன்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காசியில் பைரவருக்கு தாந்திரிக முறைப்படி என்ன பண்ணுவான்னா, ஒரு சிகப்பு கயிறோ ஒரு கருப்பு கயிறோ முடிச்சு போடுவா. அதில் அந்த முடிச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைரவருடைய மந்திரத்தையோ அல்லது சிவனுடைய மந்திரத்தையோ பஞ்சாட்சரத்தையோ ஒரு முடிச்சுக்கு 1,00,000. இப்போ 5 முடிச்சு போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், 5 லட்சம் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இப்போ ஸ்மசானத்தில் காசியில் சொல்கிறேன்னா, நான் சிறப்பாக சொல்கிறது, ரக்ஷாபந்தனம் காசியில் ரொம்ப சிறப்பு. அந்த காசி கயிறுங்கிறது ரொம்ப சிறப்பு. அங்கே சுடுகாட்டில் சாமி வாசம் பண்ணுறதுனால காசி மயானம், கடவுர் மயானம், காழி மயானம், நாலூர் மயானம், கச்சி மயானம், கோவூர் மயானம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த மயான க்ஷேத்திரங்களில் பைரவர் கண்டிப்பாக இருப்பார். அந்த பைரவர்கிட்ட இந்த பைரவர் விசேஷம். இதில் இருக்கிற பைரவர், அந்த 5 க்ஷேத்திரத்தில் இருக்கிற பைரவரும் விசேஷம். அந்த பைரவருக்கு சிகப்புலையோ கருப்புலையோ, சில பேருக்கு கருப்பு ஆகாதும்பா, சில பேருக்கு சிகப்பு ஆகாதும்பா. அவளுடைய பாரம்பரிய முறை வச்சுருப்பா. அதில் இந்த நிறத்தில் அதில் அந்த கயிறை வைத்து ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு லட்சம் ஆவர்த்தி ஜபம், அதை ஜபம் பண்ணி அதை அந்த பைரவருக்கு ஆராதனை பண்ணுறது. ஒரு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு நெல் பொறி பாலில் ஊற வச்சு நைவேத்தியம் பண்ணுவான். இல்லைன்னா வடமாலை சாத்துறது, இல்லைன்னா உளுந்து சுண்டல் இருக்கும் இல்லையோ, அதை நைவேத்தியம் பண்ணுறது, இல்லைன்னா சக்கரை பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்ணுறது. அதை நைவேத்தியம் பண்ணி இந்த ஜபத்தை இவ்வளவு காலம் முடித்து அதை எடுத்து நாம் கட்டிக்கிறோம் கையிலையோ, இல்லை குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால்
பழைய காலத்தில் என்ன அப்படின்னா இந்த பேய் பிசாசு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதை கட்டுவாள். தொடர்ந்து வியாதி வந்துகிட்டே இருக்கும். ஒன்று மாதிரி வியாதி, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வியாதிகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த தெய்வீக தோஷங்களிலிருந்து தப்பிப்பதற்காகவும் பண்டைய முறையில் அந்த ரக்ஷாபந்தனம் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டது. அதோடு மாத்திரம் இல்லாமல் கிராம தேவதையில் பேச்சியம்மன் ஒரு சாமி இருக்குது. அது வந்து குழந்தைகளை பாதுகாக்கும். அதுக்கு என்ன தெரியுமா நைவேத்தியம்? ரொம்ப சிறப்பு. நல்ல வெங்காயம் இருக்கும் இல்லையோ, இந்த நம்ம சாப்பிட்றோமே சாம்பார் வெங்காயம், அது நான் சொல்கிறது சைவ படையல். கொஞ்சம் தயிர் ஊற்றி, அது பழையது, நாள் ஊற வச்சு அந்த பழையது தான் அந்த சாமிக்கு விசேஷம். அதில் முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள், அந்த முருங்கைக்கீரையை சமைச்சு அதுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணி அதுக்கிட்ட ஒரு கயிறு வச்சு கட்டியிருந்தோம்னா பெண்களுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுக்கு தாய் சேய் நலம்னு சொல்லுவாள். அந்த நலத்தை மிகவும் நன்றாக தரவல்லது அந்த தேவதை. அதுக்கும் இந்த கயிறு கட்டுவாள். அதுக்கு இந்த படையல் போட்டு கயிறு போட்டுவான். மந்திரம் இல்லை அதுக்கு. அந்த சாமிகிட்ட இந்த கயிறை வச்சுட்டு கருப்பு துணி வஸ்திரம் வாங்கி சாத்துவா. அதுக்கு கருப்பு கலரில் தான் அது புடவை சாத்துவா. அதை சாத்தி அந்த கயிறை அதுக்கிட்ட வச்சு இந்த படையல் போட்டுரும். அதாவது என்னென்ன இலையில் தயிர் சாதம், முருங்கைக்கீரை, அதுவும் வெங்காயம் இருக்கணும். அதுக்கு வெங்காயத்தை உரித்து, அது என்ன சாஸ்திரமும் தெரியாது. அதில் நான் சொல்கிறது பாரம்பரிய முறை, பழையதாக இருக்கணும். நாள் ஊற வச்சு அதை தான் அது சாப்பிடும். அப்படி செஞ்சு அதை வந்து அந்த வழிபாட்டு கயிற்றை கட்டினால் சிறுவர்களுக்கு, தொடர்ந்து வியாதி வரக்கூடியவர்களுக்கு வியாதி இல்லாமல் போகும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டும்படியாக அதற்கான வினாக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்த்து அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.